இப்ப நம்மளும் தொடர்ச்சியா இது சம்பந்தமா பேசும்போது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், பொதுவாக எல்லா துறையிலுமே எல்லாருக்கும் நண்பர் இருப்பாங்க, அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு உளவுத்துறையில இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பர், என்கிட்ட வந்து ஒரு பங்காளி அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்னை அழைச்சு, இப்படி காவல்துறையை பத்தி எல்லாரும் பேசுறீங்களே, அவங்க மத்தவங்களும் பேசுறாங்கன்னா நீங்களும் பேசுறீங்களே, இது நியாயமா, இது தர்மமா, நாங்களும் காவல்துறையில தானே இருக்கோம், அப்ப எங்களையும் அப்படித்தான் நினைக்கிறீங்களா, எல்லா காவல்துறையும் ஒரே மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசினாரு. நான் சொல்ல வரது அதுதான், உண்மை இல்ல, அதுல மாற்றுக்கிறது இல்ல, அவர் சொன்னது உண்மைதான். எப்படின்னா எல்லா துறையிலையும் 100 விழுக்காடு நல்லவர்களும் கிடையாது, எல்லா துறையிலும் 100 விழுக்காடு அயோக்கியர்களும் கிடையாது. அதே மாதிரிதான் காவல்துறையும் ஒரு துறை தான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் படிச்ச கலெக்டருக்கு இருக்க மரியாதையை விட ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு மாவட்டத்தில் இருக்க காவல்துறை கண்காணிப்பாளருக்கோ அல்லது ஏசிக்கோ டிசிக்கோ கண்டிப்பாக ஒரு மரியாதை இருக்குன்னா அதற்கு காரணம் மக்கள் மத்தியில் இருக்க பயம். காவல்துறைக்கும் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. அதைத்தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். நானு இப்ப அந்த அஜித்ன்ற ஒரு தம்பிய காவல்துறை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துச்சுன்றதை நம்ம பாக்குறோம். நீங்களும் நானும் ஜெய்பீம் படம் பார்த்தோம், நீங்கள் நானும் எல்லா பேருமே விசாரணை ஒரு படம் பார்த்தோம், விடுதலை என்ற படம் பார்த்தோம், விடுதலை 1, 2 இந்த படங்கள் பார்த்தோம். இந்த படங்களில் காட்டப்படுகிற காவல்துறை தான் உண்மையான காவல்துறை. உண்மையிலேயே நான் என்னிட்ட ஒரு நண்பரா பேசினார் பாத்தீங்களா, அந்த உளவுத்துறையில வேலை பார்க்கிற நண்பருக்கும் நான் சொல்றேன், இங்கு என்னுடைய நண்பராக இருக்கும்போது அவர் என்னிடம் நல்லா பழகுறாரு. ஆனால் ஒரு காவல்துறையாக வரும்போது கண்டிப்பாக விசாரணை படத்தில் வரக்கூடிய காவல்துறை போன்றே, விடுதலை பாகம் 1, 2 வரக்கூடிய காவல்துறை போன்றே, ஜெய்பீம்ல வரக்கூடிய காவல்துறை போன்றே இங்கு இருக்கும் காவல்துறைகள் செய்கிறார்கள்.